அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இது குரு அகாடமி ஆஃப் காமர்ஸ் ஈரோட்டிலிருந்து வழங்கக்கூடிய ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் பிஜிடிஆர்வி 2021. இது பிஜிடிஆர்வி தேர்வுக்கான பாடப்பகுதிகள். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி யூனிட் 3 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற கான்செப்ட்ல அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியில் நமக்கு பெரிய அளவில் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் இருக்கும். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் போர்ஷனும் ஃபர்ஸ்ட் ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ லெட் டு பி ஸ்டார்ட் வித் அவர் செஷன். வாட் இஸ் அக்கௌண்டிங்? அக்கௌண்டிங் அப்படின்றதுல இருந்து நம்மளுடைய ப்ராசஸ் தொடங்குது. அப்போ வாட் இஸ் அக்கௌண்டிங்? ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். அக்கௌண்டிங் அப்படின்னா ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். அடுத்தா பார்த்தீங்கன்னா classifying, next one summarizing and reporting to the financial transaction. It is for a particular period, it is termed as accounting அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு ப்ராசஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்போ ப்ராசஸ் எல்லாத்துலேயும் வேர்டில் பாருங்க ஐஎன்ஜிங்கிற ஒரு வேர்டு நமக்கு சேர்ந்து வரும், ஐஎன்ஜி. அப்போ இது வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு செயல். ஃபர்ஸ்ட் செயல் என்ன அப்படின்னா பதிவு செய்யறது. அப்போ பதிவு செய்யறது முதன்மை பதிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதன்மை பதிவு, அதாவது முதன்மை பதிவு அப்படின்னு நமக்கு சொல்ல போறது இந்த இடத்துல நம்மளுடைய ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜேர்னல் என்ட்ரி தான் நம்மளுடைய முதன்மை பதிவு. ரெக்கார்டிங் அப்படின்ற ப்ராசஸ் ஜேர்னல். அடுத்தது கிளாசிஃபையிங், பகுத்தல் அப்படின்னு அர்த்தம், பிரித்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். கிளாசிஃபை பண்றது, இது வந்து லெட்ஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜேர்னல் என்ட்ரியில நம்ம எழுதுவோம், பற்று வரவுகளை எழுதுவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்து அந்தந்த அக்கௌண்ட்ல கொண்டு போய் நம்ம போடுவோம். கிளாசிஃபையிங். அடுத்தது சம்மரைசிங் அப்படின்னு சொல்ல போறது தொகுத்தல் அப்படின்னு அர்த்தம். தொகுத்தல் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்சஸ், எக்ஸ்ட்ராக்டட் பேலன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மாதத்துல நடந்த நிகழ்வுகளை நம்ம தொகுத்து நம்ம என்னவா கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்றோம். பேஸ்ட் ஆன் த ட்ரையல் பேலன்ஸ் வி ஹவ் ப்ரிப்பேர்டு ஃபார் த ரிப்போர்ட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்ல போறது இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், அதாவது அறிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறிக்கைகள், இந்த அறிக்கைகள் நமக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஒன் இஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது P&L அக்கௌண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். P&L அக்கௌண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ். அடுத்து செகண்ட் ஒன் திங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட். In this process of preparation comes to end, the reporting process is completed, our financial accounting is finished. இதோட நமக்கு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் அப்படின்ற கான்செப்ட் முடிக்கப்படுது. அப்போ எதுல தொடங்கி எதுல முடியுதுன்னு பாருங்க. ரெக்கார்டிங்ல தொடங்கி ரிப்போர்ட்டிங்கோட ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் முடிஞ்சிருது. when it end the financial accounting and starts with the management accounting, அங்கதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எந்த இடத்துல ஃபைனான்சியல் அக்கௌண்ட் நமக்கு முடியுதோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதுங்க, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டார்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஆகுதுங்க. அப்போ அங்க ஸ்டார்ட் ஆகக்கூடியது எதுக்காக நமக்கு பயன்படுது, அதுதான் இந்த பகுதியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ். அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன, அது எந்த காலகட்டத்தில் வந்துச்சு, அதே சமயம் அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். The entire syllabus covers under this section. இதுல accounting for management, functions and benefits, analysis and interpretation of the financial statement, இது வரைக்கும் நமக்கு தியரியாக இருக்கும். தியரி அடுத்தது அந்த தியரியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளமேட்டிக்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். இதுதான் நம்மளுடைய பகுதிங்க. சிலபஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பகுதியில் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா வந்து ஹைலி சாய்ஸ்டு பை த எக்ஸாமினர் ஆஸ்கிங் த கொஸ்டின். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் கம்பல்சரி சம் எடுப்பாங்க. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாமே பார்த்துக்கணும். அப்போ பேஸ் நாலேஜும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் லெட் பி ஸ்டார்ட் வித் அவர்
ஒன் பை ஒன் டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்? இதனுடைய கருத்தினுடைய மீனிங் என்ன? அக்கௌண்ட்ஸ் விச் அசிஸ்ட் த கேரி அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல, கேரி அவுட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ மேலாண்மை பணிகளை செய்யக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லலாம். மேலாண்மை பணிகளை செய்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். பணிகளை செய்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த அக்கௌண்ட் மேலாண்மை பணிகளை நிறைவு செய்தோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? அப்போ இப்போ மேலாண்மை பணிகள்ங்கிறது என்னென்ன, இதுல ரெண்டாவது பாயிண்ட்ல நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் நமக்கு திட்டமிடல், அடுத்தது ஒருங்கிணைத்தல், அடுத்தது டைரக்டிங் அப்படின்றது இந்த இடத்துல இயக்குவித்தல், அடுத்தது இது வந்து ஆக்சுவலா ஆர்கனைசிங்கிறது அமைப்பு. இதுல வந்து கோஆர்டினேட்டிங்னா ஒருங்கிணைத்தல் மற்றும் கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், கட்டுப்படுத்துதல். அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட். தகவல்களை அளிக்கிறது யாருக்காக தகவல்கள் இருக்கு? மேலாண்மையினுடைய தகவல்களை கொடுக்கிறது. அப்ப மேலாண்மைக்கு தேவையான தகவல்களை கொடுப்பது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுல டிஃப்ரெண்டான டெஃபினிஷன்லாம் இருக்கும். இது வரைக்கும் இந்த பகுதியில் இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் ரைஸ் பண்ணதில்லை. பட் ஆத்தர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அந்தோனி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தட் யூஸ்ஃபுல் டு மேனேஜ்மெண்ட், பயன்படுது அப்படின்னு அர்த்தம். கணக்கியல் பயன்பாடு, கணக்கியலுடைய இன்ஃபர்மேஷன், கணக்கியல் தகவல்கள் எங்க பயன்படணும், கணக்கியல் தகவல்கள் எங்க பயன்படணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யார்கிட்ட பயன்படணுங்க? மேனேஜ்மெண்ட்டுக்கு பயன்பட்டுச்சுன்னா அது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி அந்தோனி சொல்றாரு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வால்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் எனி ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்டிங், எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். ஃபார்ம்னா வடிவம் அப்படின்னு அர்த்தம். எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம் ஒரு அக்கௌண்டிங். பிசினஸ் டு பி கண்டக்டட் மோர் எஃபிஷியன்ட்லி கேன் ரெக்கார்டட் as a மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். அதாவது பிசினஸ் டு பி கண்டக்டட், பிசினஸ் அப்படின்னு வியாபாரத்தை திறம்பட நடத்துவதற்கு எந்த அக்கௌண்டிங் உதவுதோ அந்த அக்கௌண்டிங்க திறம்பட நடத்துவதற்கு எந்த அக்கௌண்டிங் வந்து உதவுதோ அந்த அக்கௌண்டிங் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை, எஃபெக்டிவ்லி, மோர் எஃபெக்டிவ்லிங்கிற வார்த்தையை அவர் சேர்த்திருக்காரு. அடுத்தது அடாப்ஷன் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அப்போ எடுத்துக்குது எது அப்படின்னா அனாலிசிஸ், பகுப்பாய்வு. எது வந்து எந்த அக்கௌண்டிங்க பகுப்பாய்வுகளை எடுத்துக்குதோ அந்த அக்கௌண்டிங்கை நம்ம என்னன்னு சொல்லலாம், அசிஸ்ட் டு த மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவுது. அதனால இதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது சொல்றாரு. இந்த வேர்டு பாருங்க, டயக்னாசிஸ் அப்படின்னா ஆய்வு செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாக்டர் நம்மளை டயக்னாஸ் பண்ணுவார், உடம்ப டயக்னாஸ் பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு செய்யறது. அப்போ இந்த இதுல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்கினுடைய இன்ஃபர்மேஷனை ஆய்வு செய்யறதுக்காக பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் பிளானிங் சூசிங் எமாங் த ஆல்டர்னேட்டிவ் பிசினஸ் ஆக்ஷன். ஒரு திறமையான ஒரு திட்டமிடலுக்கு உதவுது, திறமையான திட்டமிடலுக்கு உதவுது. அடுத்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பிசினஸ் ஆக்ஷன், அதாவது மாற்று நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு பயன்படுது, மாற்று முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. முடிவுகளை எடுத்தல் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி பண்ணக்கூடிய அந்த அனாலிசிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அந்த அக்கௌண்டிங் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற அவரு சொல்றாங்க. அடுத்தது இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் நாலேஜ். இது ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ். ப்ரொஃபஷன் அப்படின்னா மேனேஜர், இவங்கெல்லாம் நம்ம ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணுது. அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் அதுல என்ன அப்படின்னா பாலிசிஸ், கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு. அப்ப கொள்கை முடிவு எங்க எடுக்கப்படும் அப்படின்னா மேலாண்மையில தான் எடுக்கப்படும். கொள்கை முடிவுகளை எடுத்தல் அப்படின்னு சொல்லலாம், முடிவுகளை எடுப்பதற்கு. அப்போ கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு அக்கௌண்டிங்னா அது மேனேஜ்மெண்ட் கான்செப்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டெவலப்டு விச் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து யூஎஸ்ஏவில் வந்து டெவலப் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவில், அமெரிக்காவில் 1950களில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இது வந்து ஒரு டூல்,
இது வந்து கருவி, மேலாண்மை கருவி அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், மேலாண்மை கருவி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய யுக்திகள் இருக்கு. யுக்திகள்லாம் இதுல நிறைய இருக்கு, அதுல நம்ம கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் ரீசன்ட் ஆரிஜின் 50கள் அப்படின்றது அரௌண்ட் ஒரு 70 இயர்ஸ்ல வந்தது. அப்போ இது வந்து பகுப்பாய்வு செய்கிறது, பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு கணக்கியல் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் டு டேக் டெசிஷன் அண்ட் ட்ரா பிளான் ஃபார் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா முடிவுகளை எடுப்பதற்கும் அதே சமயம் ஃபியூச்சர் பிளான், அதாவது முன்கணிப்பிற்கு பயன்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். முன்கணிப்பிற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இது முன்கூட்டியே நமக்கு தீர்மானிச்சு சொல்லுது அப்படின்றதான் இதனுடைய பார்ட். இதுல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ஆஸ் பர் அவர் டிஆர்பியில் செகண்ட் இதாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதனுடைய பணிகள் என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு, வசதிகளை செய்துகிறது, ஃபெசிலிட்டேட்ஸ், வசதிகளை செய்கிறது. என்ன அப்படின்னா பாஸ்ட் ரிசல்ட், நமக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ன இருக்குன்னா பாஸ்ட் ரிசல்ட் இருக்கு. அந்த பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சுட்டு எஸ்டிமேஷன், கணிக்கிறது, கணிப்பு செய்கிறது, முன்கணிப்பு. அப்ப எதிர்கால கணிப்பு செய்கிறது. எதிர்கால கணிப்புல இந்த பிசினஸ் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கால கணிப்பு செய்யுது அப்படின்றதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அப்போ விச் ஹெல்ப்ஸ் டு த ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாஸ்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவைசஸ், சார்ட், டயக்ராம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்போ புள்ளியியல் தகவல்கள், புள்ளியியல் கருவிகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும். அடுத்தது மாடர்ன் சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு காஸ்ட் ரெவென்யூஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங். காஸ்ட் ரெவென்யூஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் இதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாடர்ன் சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கம்பேர் ஆக்சுவல் வித் ப்ரீ டிஃபைன்டு அப்ஜெக்டிவ், முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நோக்கங்களினுடைய அடிப்படையில் செயல்படுகிறது. தீர்மானிக்கப்பட்ட நோக்கத்தினுடைய அடிப்படையில் செயல்படுகிறது. முன்கூட்டி செய்யப்பட்ட நோக்கங்களினுடைய அடிப்படையில் இது செயல்படுது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல் எல்லாமே பாத்தீங்கன்னா முன்கூட்டியே பெறப்பட்ட தகவல்களினுடைய அடிப்படையில் ஃபியூச்சரை கணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டூலாக இருக்கு. அடுத்தது போத் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி டிரான்சாக்சன், பணம் மற்றும் பணம் சாரா நடவடிக்கைகளை செய்கிறது. பணம் மற்றும் பணம் சாரா நடவடிக்கைகளை சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்றோம். அப்போ பணம் சாரா நடவடிக்கைகளும் இதுல சார்ந்து இருக்கு, பணம் சாரா நடவடிக்கைகளையும் இது எடுத்துக்குது அப்படின்றதா இதனுடைய மிக முக்கியத்துவம். அடுத்தது கம்யூனிகேட் பெர்ஃபார்மன்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்ட். டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்ட்ரிபியூட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது மையப்படுத்துதல். சென்ட்ரலைசேஷன்னா மையப்படுத்துதல், அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மையநிலைப்படுத்தப்படாத பகுதி. அப்போ டீசென்ட்ரலைசர் அப்படின்னா மையப்படுத்தப்பட்டதுல இருந்து நமக்கு பிரிச்சு வர்றதுங்க. அப்போ அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லலாம். அதிகார பகிர்வுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஹெல்ப்ஸ் டு ஓவரால் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் த பிசினஸ் ஆபரேஷன். எல்லா பிசினஸ் ஆபரேஷன்ஸையும் இது ஒன்றிணைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்றிணைத்தல் பணியை நமக்கு செய்யுது. ஓகே, அடுத்து பெனிஃபிட்ஸ். ஆல்மோஸ்ட் இதே பாயிண்ட் தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இன் டெசிஷன் மேக்கிங் சச் அஸ் பிரைஸ் முடிவு, அதாவது விலை முடிவு செய்தல். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் கொடுக்கறது, ஆஃபர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், சூட்டபிள் ப்ராடக்ட் மிக்ஸஸ் செலக்ட் பண்றது, இது எல்லாமே இதனுடைய வேலை தான். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட்டிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் இருக்கு. ஃபிக்ஸிங் டார்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபங்க்ஷன்ஸ் எதை பண்ணுது, ஃபிக்ஸிங் டார்கெட், எதிர்கால இலக்கு அப்படின்னு அர்த்தம். எதிர்கால இலக்கை நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும், எதிர்கால இலக்குகளை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். தீர்மானித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீர்மானித்தல். அடுத்தது டூல் ஹேவ் ப்ரொவைடட் வேலிடிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டூல் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை உடையது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்பகத்தன்மை உடையது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதுல நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதுல நம்பகத்தன்மை இருக்கு. அடுத்தா பாத்தீங்கன்னா அப் டு டேட் தகவல்கள்.
அப் டு டேட் தகவல்களை வந்து பிஸ்னஸ் பார்ட்டிஸ்க்கு கொடுக்குது, கஸ்டமருக்கு, ஷேர் ஹோல்டருக்கு, கிரெடிட்டார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டு கண்ட்ரோல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். காஸ்ட்டை குறைச்சி காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றது தான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனலைஸ் சோசியோ எக்கனாமிக் ஃபோர்ஸஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் வில் ஹெல்ப் டு அசிஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் த பிசினஸ் கன்சர்ன். இது எல்லாமே பாருங்க, சோசியோ எக்கனாமிக் ஃபோர்ஸஸ், அதாவது சமூக பொருளாதார காரணிகள், சமூக பொருளாதார காரணிகளால ஏற்படக்கூடிய மாறுதல்களினுடைய அடிப்படையில் இது ஹெல்ப் பண்ணி அந்த பிசினஸினுடைய பாதிப்புகளை தவிர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இன்க்ரீசிங் த எஃபிஷியன்சி ஆஃப் த பிசினஸ்னுடைய எஃபிஷியன்சியை, திறமையை வளர்க்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். திறமையை வளர்க்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது இதனுடைய எல்லைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய எல்லைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, ஃபினான்சியல் அக்கௌண்டிங் முடிகிறப்ப தான் நமக்கு என்ன ஆகுதுங்க, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது ஹெல்ப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், அங்கிருந்து தான் நமக்கு வருது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கினுடைய ஸ்டேட்மெண்ட் தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு பேஸாக அமையுது. இதுதான் நம்மளுடைய பேஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு பேஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் வேரியஸ் டெக்னிக்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் அடக்க விலை கணக்கியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடக்க விலை கணக்கியலினுடைய கருவிகள் இங்கேயும் நமக்கு பயன்படுது. மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்ம படிப்போம். அந்த இடத்துல நம்ம தெளிவாக இதை தெரிஞ்சுக்கலாம். சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் த என்டர்பிரைசஸ், இதெல்லாம் இயக்குவித்தல் மற்றும் கட்டுப்பாடுகளை கொடுக்கறதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட்ரி கண்ட்ரோல், இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பிசினஸ், இது வந்து நம்மளுடைய இந்த சாப்டருடைய எண்டில் ஒரு பகுதியாக இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆக்சுவல் அண்ட் பட்ஜெட்டட் ஃபிகர். நம்ம ஆக்சுவல்ல இருந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு மெஷராக பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சம்டைம்ஸ் டேட்டா ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு இன் எ டெக்னிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் டு பி அ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபினான்சியல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்பிரட் பண்ணுவோம். இன்டர்பிரட் அப்படின்னா விவரித்தல் அப்படின்னு அர்த்தம். எம்ஃபில் பிஹெச்டியில் இன்டர்பிரிட்டேஷன் எழுதணும்னு சொல்லுவாங்க. டேபிள் போட்டு அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன். அப்போ ஒரு விளக்கம் எழுதணும். அந்த விளக்கம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டான வார்த்தைகளாக இருக்கும். அதனுடைய ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை காட்டுற மாதிரி இருக்கும். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கு இதில் இருக்கக்கூடிய டெக்னிக் தான். இதில் ப்ராப்பர் டெசிஷன் அபவுட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நத்திங் பட் ஃபிக்ஸ்டு அசட்டை நம்ம வாங்குறப்போ அதில் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு எந்தெந்த மாதிரியான காரணிகளை உட்புகுத்தி அதுக்கு வந்து நம்ம தொடர்பினுடைய அடிப்படையில் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காஸ்ட்டு, அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு, இதையெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடியது அந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்ல. இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அதில் இருந்து ரீபேக் பண்ண முடியாது, கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகிடும். அப்போ காஸ்ட் கன்சிடரேஷன், ரிஸ்க் அனாலிசிஸ் எல்லாம் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல எடுக்க முடியும். அதர் டெக்னிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா லீனியர் மேத்தமெட்டிக்கலோட தொடர்புடையது, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நமக்கு இதில் பண்ணக்கூடியது டெக்னிக்ஸாக இருக்கும். இதனுடைய விரிவாக்கம் எல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாங்க. அடுத்தது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு அப்படின்னு சொன்னோம். நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு. இந்த இடத்துல நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். இந்த ரெண்டு தான் வந்து அங்கிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். பாஸ்ட் இன்ஃபர்மேஷன், பாஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாஸ்ட் ரிசல்ட்டை நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டா மீனிங்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்றது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். பாஸ்ட் ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சர்டைன் நோட்ஸ், ஷெட்யூல் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பண்ட் ஆயிருக்கும். அப்பண்ட் அப்படின்னா பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்பண்ட் அப்படின்னா பிற்சேர்க்கை ஆயிருக்கும். அதையும் நம்ம படிச்சு பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம படிச்சு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இதுல டூல் ஃபார் ஃபைனான்சியல் அனாலிசிஸ்னா இவ்வளவு டூல் இருக்கு. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்து என்னென்னலாம்
பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இதுல என்னென்ன இயல்புகள் இருக்கு, நிதிநிலை அறிக்கையில என்னென்ன இயல்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்கவுண்டிங் பீரியட். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பெற்ற அக்கவுண்டிங் பீரியட்ல இது தயாரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ப்ரிப்பேர்டு ஃபார் ஆர்கனைசேஷன் எஸ் எ ஹோல் அப்படின்னு சொல்றோம். ஆர்கனைசேஷன் தான் இதுக்கு முக்கியத்துவம். அப்போ முழு வியாபாரத்தினுடைய தன்மையை வெளிக்காட்டும். முழு வியாபாரத்தின் தன்மையை வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்லலாம். வெளிக்காட்டும். அடுத்த பாத்தீங்கன்னா இது பிக்சடு கரண்ட் அசெட் இது எல்லாத்தையுமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே காட்டும். இது பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது மாதிரி தான் கேட்பாங்க. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்ல போறது இந்த இடத்துல நம்ம என்ன ஹிஸ்டாரிக்கல்னா பாஸ்ட். அப்போ பாஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்ல பாஸ்ட் ரிசல்ட்டினுடைய அடிப்படையில தான் நமக்கு இது வருது. அப்போ கடந்த காலத்துல ஏற்பட்ட செலவுகளினுடைய அடிப்படையில நமக்கு உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி வந்த ரிப்போர்ட்ஸ். அடுத்த ஃபினான்சியல் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விரிவாக்கம் முக்கியம். ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அக்கவுண்டிங் பகுதியிலையும் இது வருங்க. அடுத்ததான் ஸ்டாண்டர்ட் மேக் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கம்பேரபிள். இதனால ஸ்டாண்டர்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும், ஒப்பீடு செய்ய முடியும், ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதாவது ஒரிஜினலாக இருக்கும். அப்போ ஒத்த தன்மையுடையதாக இருக்கும். ஒத்த தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒத்த தன்மையுடையதாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்பராக இருக்கும். இதில் இருந்து நம்ம இன்வால்வ் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். நம்மளே சில மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஓன் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன் எப்படி எடுத்துக்கலாம். டெப்ரிசியேஷன் அப்படின்னாவே 2-3 மெத்தட் இருக்கு. ஃபிக்ஸடு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எந்த மெத்தடை அந்த கம்பெனி சாய்ஸ் பண்ணிருக்கு, இதெல்லாம் ஓன் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வ், வரக்கூடிய ப்ராஃபிட்ல எவ்வளவு போர்ஷன் வந்து எடுத்து வைக்கப்பட்ட அல்லது நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபியூச்சர்ல பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஏற்பட்டா இந்த ரிசர்வை வச்சு நம்ம அந்த இடத்துல பயன்படுத்திக்க முடியும். அதுக்காக ஹெல்ப் பண்றதுங்க. அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுப்பதற்காக பயன்படுது. முடிவு எடுத்தல் அப்படின்ற பணிக்காக பயன்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொட்டன்சியல் growth அண்ட் டிசைட் கண்டினியூ தேர் ஷேர் ஹோல்டிங். இந்த பிசினஸ்லயே நம்ம ஷேர் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அனாலிசிஸாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். முதலீட்டு முடிவுகளுக்கு ஹெல்ப் பண்ணுது. முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பொட்டன்சியல் இன்வெஸ்டர் அப்படின்னா முதலீட்டாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிறந்த முதலீட்டாளர்களுக்கு இது எந்த வகையில ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்கிங் தர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், அதாவது முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுது. அப்படின்னு நம்ம சொல்ல. கிரெடிட்டார்ஸ் இந்த இடத்துல கடனீந்தோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடனீந்தோர் அப்படின்னா ரா மெட்டீரியல் சப்ளையர். இந்த கம்பெனிக்கு நம்ம ரா மெட்டீரியல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத அவங்க இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்து தான் புரிஞ்சுக்குவாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியால பணத்தை திருப்பி செலுத்த முடியுமா, பணம் திருப்பி செலுத்த முடியுமா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. செலுத்த முடியுமா என்பதை ஆய்வு செய்யறது இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான். அடுத்து இம்பார்ட்டன்ட் பேங்கர் தான் நமக்கு ஃபினான்சியல் சோர்சஸ், கடன் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேங்கர் வந்து கடன் கொடுக்குறப்போ அடிக்குவேட் செக்யூரிட்டி இருக்கா, போதிய அளவுக்கு சொத்துக்கள் இருக்கா, அப்போ பிணையமாக எடுக்க முடியுமா, இதெல்லாம் நம்ம பார்ப்பாங்க. பிணையமாக மாற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் லோன் கொடுக்குறப்போ அந்த பேங்கர்ஸ் பார்ப்பாங்க. அந்த கம்பெனியுடைய பேஸ்ட் ஆன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு எந்த லெவலில் பயன்படுது அப்படின்னா டாக்ஸ் கட்டுறோம், டாக்ஸ் லைபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது பேஸ்ட் ஆன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது எம்ப்ளாயீஸ்க்கு எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு பே த சேலரிஸ். இந்த கம்பெனி நல்லா இருந்தால் தான் சேலரி கொடுக்க முடியும். அப்போ அந்த ஃபியூச்சர் growth இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து அசஸ் பண்ணுவார். இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா வேண்டாமா, அல்லது ரீட்டைன் பண்ணலாமா, அல்லது நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகலாமா அப்படின்றது கூட அந்த கம்பெனிஸில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு பயன்படுது. என்னென்னலாம் குறைபாடுகள், லிமிடேஷன்ஸ் அப்படின்னா குறைபாடு. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன குறைபாடுகளை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் குறைவாக தான் பயன்படுது. அப்போ பணம் சாரா நடவடிக்கைகள் அப்படின்றது ரொம்ப குறைவான கன்சிடரேஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பணம் சாரா நடவடிக்கைகளை முக்கியத்துவம் இல்லை.
பணம் சாரா நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இக்னோர் பண்ணிடுறோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, கடந்த கால தகவல்கள் அப்படின்னு அர்த்தம். கடந்த கால தகவல்கள் இது வந்து நமக்கு என்னது, கரண்ட் இயர்ல என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்கிறத சொல்லாது. அதனால கரண்ட் பொசிஷனை கண்டுபிடிக்காது. நாட் ரிஃப்ளெக்ட் வெளிப்படுத்தாது. எதை வெளிப்படுத்தாது அப்படின்னா தற்போதைய தற்போதைய சூழலை வெளிப்படுத்தாது. இக்னோர் பிரைஸ் லெவல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். போன வருஷம் நமக்கு இருந்த ஃபியூல் ரேட்டு இந்த வருஷம் கிடையாது. போன வருஷம் இருந்த பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து இந்த வருஷம் சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல பிரைஸ் லெவல்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு பாதிக்கும். லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி, ஒற்றுமை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒத்த தன்மை இல்லை. டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு அர்த்தம். மாறுபட்ட அல்லது வேறுபட்ட அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை சில நேரங்களில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சேஞ்ச் ஆஃப் டெப்ரிசியேஷன், சேஞ்ச் ஆஃப் ரிசர்வ் பாலிசி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறுபட்ட கணக்கியல் மெத்தட்ஸ், கணக்கியல் முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு தவறாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நாட் ஓன்லி கிவ் இன்ட்ரியம் ரிப்போர்ட். இது வந்து ஒரு இடைக்கால ரிப்போர்ட் மாதிரி தான் நமக்கு பயன்படுதே ஒழிய முழு அந்த பிஸ்னஸினுடைய முழு வடிவத்தையும் இது காட்டுறது இல்லை. இன்ட்ரியம் ரிப்போர்ட் அப்படின்னா இடைக்கால ரிப்போர்ட்டுங்க, இடைக்கால அறிக்கை தான். ஃபினான்சியல் ரிப்போர்ட் அப்படின்றது 1 இயர் ரிப்போர்ட் தான், பட் என்டையர் ரிப்போர்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆக்சஸ் டு த எக்ஸ்டர்னல் யூசர், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பயனீட்டாளர்களுக்கு பயன்படுது. வெளியே உள்ள பயனீட்டாளர்கள் பயன்படுத்துவதாக இருக்கு. பயனீட்டாளர் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி வேணும்னே வந்து ஃபோர்ஜரியா சில இன்ஃபர்மேஷனை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், இதுல பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதனால பயாஸ், அதாவது என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம், அல்லது உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். உள்நோக்கம் கொண்டதாக இருக்கு, உள்நோக்கம் கொண்டதாக அமைகிறது. அடுத்தது கம்பேரிட்டிவ் இது வருங்க டூல்ஸ். இதுல வேணா நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் பின்னாடி நம்ம ப்ராப்ளமேட்டிக்கா நம்ம பார்ப்போம். இங்க ஒவ்வொன்றா நம்ம இதுல பார்க்குறோம். அதாவது ஐ திங்க் என்ன அப்படின்ட்டா நம்மளுடைய தியரிட்டிக்கலா பார்க்குறோம். கிவ் கம்பேரிசன், ஒப்பீடு செய்கிறது. இந்த ஒப்பீடு வந்து எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் மோர் இயர்ஸ், மினிமம் 2 வருஷம் 2க்கும் மேற்பட்ட வருடங்கள், அதுல இது கம்பேர் பண்ணுது. இதுல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட், நம்பர் 2 ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ஹரிஜாண்டல் அனாலிசிஸ். ஹரிஜாண்டல் அனாலிசிஸ்னா இப்ப பாருங்க, அதாவது 1999, 2000, 2001, இந்த மாதிரி 2002 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 இப்படி இந்த மாதிரி போகுது. அப்போ ஹரிஜாண்டல் கம்பேரிசன், இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லலாம், கிடைமட்டம் அப்படின்னு சொல்லலாம். கிடைமட்ட ஒப்பீடுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிடைமட்ட ஒப்பீடு. அப்ப கிடைமட்ட ஒப்பீடுங்கிறதா இந்த இடத்துல ஹரிஜாண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இயர் 1, 2, 3, 4 இப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணிட்டு போறதுனால இது கிடைமட்ட ஒப்பீடு. இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. அடுத்தது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது சோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த காமன் பேஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்னா இந்த இடத்துல வெயிட் அப்படின்னு அர்த்தம், அல்லது ஒரு ஒரு தகவலை வந்து அடிப்படையாக எடுத்துக்கிறது. ஒரு தகவலை வந்து அடிப்படையாக எடுத்துக்கிறது. அந்த அடிப்படை தகவல் அப்படின்றது பர்சன்டேஜை கணக்கிடுவாங்க. பேஸ்ல இருந்து பர்சன்டேஜை கணக்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லப்படுறது சேல்ஸ். சேல்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்குது, எவ்வளவு பர்சன்டேஜ் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். சேல்ஸ்ல இருந்து வேஜஸ் எப்படி மாறுபட்டு இருக்கு, சேல்ஸ்ல இருந்து இன்கம், அதாவது நம்மளுடைய வேஜஸ் எப்படி மாறுபட்டு இருக்குது, சேல்ஸ்ல இருந்து நமக்கு பர்ச்சேஸ் எப்படி மாறுபட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இது வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பேரிசன் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்ல பேஸுங்கிறது பாத்தீங்கன்னா டோட்டல் அசெட். டோட்டல் அசெட்ல இருந்து ஒவ்வொரு காம்பனண்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறத இது கண்டுபிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வெர்டிக்கல் அனாலிசிஸ். இது வந்து நமக்கு ஒரு வெர்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது இட் இஸ் எ வெர்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். வெர்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நெடுவாக இருக்கும். நெடுமட்ட அல்லது கிடைமட்டங்கிற மாதிரி நெடுவாக்குல இருக்கும்.
நெடுமட்ட அனாலிசிஸ். அப்போ ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். நெடுமட்ட ஆய்வு அப்படின்னா என்ன? இப்போ பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல சொத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்ல, அசெட். இந்த அசெட்ல பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு அசெட், அடுத்தா பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட், கரண்ட் அசெட், அடுத்த டோட்டல் அசெட் அப்படின்னு கொடுப்போம். டோட்டல் அசெட்ல எவ்வளவு போர்ஷன், டோட்டல் அசெட்ல எவ்வளவு போர்ஷன் வந்து பிக்சட் அசெட் அப்படின்றத பர்சன்டேஜ் இது கண்டுபிடிக்கும். அப்போ எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும்? பிக்சட் அசெட் டிவைடட் பை டோட்டல் அசெட், இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கும். அதனால இதுக்கு பேர் வெர்டிக்கல் அனாலிசிஸ். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹரிஜாண்டல் அனாலிசிஸ். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் அனாலிசிஸ். இதுதான் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அடுத்ததா ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்ல போறது போக்கு மதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போக்கு மதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போக்கு மதிப்புகள். அடுத்தது போக்கு மதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். போக்கு மதிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுறது, இந்த போக்கு மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது மூவ்மெண்ட் ஃபிகர் ஓவர் த பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபிகர் ஓவர் த பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டடி த மூவ்மெண்ட் ஃபிகர் ஓவர் த பீரியட் அப்படின்னு வரப்போ Y1 Y2 Y3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி 3-4 இயர்களுக்கு அப்படியே பொருத்தமா போயிட்டு இருக்கும். அதனால போக்கு மதிப்புகள் அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹரிஜாண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போக்கு மதிப்புகள் ஹரிஜாண்டல் அனாலிசிஸ். இதை நீங்க நல்லா பாத்துக்கணும். அப்ப இது ஒரு வருடமாக இருக்காது, ஒன்றுக்கு மேற்பட்ட வருடமாக இருக்கும். அப்ப இதெல்லாம் கிடைமட்ட வடிவத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணுவோம். இதுல இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இர்ரெகுலர் கூட இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் as the பேஸ் இயர். இதுல ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்மளுடைய பேஸ் இயராக இருக்கும். ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபிகர் இன் எ பீரியட். ஒரே வருஷம், ஒரே வருடத்துல இருக்கக்கூடிய ஃபிகர்ஸை நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ வெர்டிக்கல் அனாலிசிஸ், இது வந்து நமக்கு வெர்டிக்கல் அனாலிசிஸ். வெர்டிக்கல் அனாலிசிஸ்ங்கிறதுல ரேஷியோவும் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வரும். ரேஷியோ அண்ட் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் அனாலிசிஸ். மற்ற ரெண்டும் பாத்தீங்க அப்படின்ட்டா ஹரிஜாண்டல் அனாலிசிஸ். அடுத்தது ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்ட்டு வந்தாவே ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது ஒர்க்கிங் கேபிட்டலை குறிக்கும். அப்போ வாட் யூ கால்டு ஒர்க்கிங் கேபிட்டல்? நடப்பு சொத்துக்கள்ல இருந்து நடப்பு பொறுப்புகளை கழிக்கணும், அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். நடைமுறை மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். நடைமுறை மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நடைமுறை மூலதனம். அந்த நடைமுறை மூலதனத்தினுடைய அடிப்படையில் கண்டுபிடிக்கிறது தான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லப்படுறதுல 2 ஃப்ளோ இருக்கும். ஃப்ளோ அடுத்தது, அதாவது ஃபண்ட் இன்ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் அவுட்ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் இன்ஃப்ளோ ஆதாரம் அப்படின்னு அர்த்தம், வருமானத்திற்கான ஆதாரம். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல்ல வரக்கூடிய வருமானத்திற்கான ஆதாரம் எது, வருமானத்திற்கான பயன்பாடு செலவுகள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது? யூஸ்ஃபுல் இன் கிரெடிட் வர்த்தினஸ். அதாவது இவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஃபைனான்சியல் நிதி திட்டமிடலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிதி திட்டமிடலுக்கு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட்ஜெட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கணும். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற அர்த்தம். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறது, இதுல கேஷ் அண்ட் ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். கேஷ் அண்ட் ஈக்குவலண்ட் அப்படின்ற வார்த்தை பணம் மற்றும் பணம் சார்ந்த பணம் சார்ந்த நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈடுகள் அப்படின்னா இந்த இடத்துல செக்யூரிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். பணம் சார்ந்த செக்யூரிட்டிஸ். அப்போ ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இதுல தான் வரும். இட் ஹெல்ப்ஸ் இன் அசஸிங் லிக்விடிட்டி. நீர்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பயன்படும். நீர்மைத்தன்மை இது வந்து லிக்விடிட்டிங்கிறது ஷார்ட் டேர்ம், இது வந்து குறுகிய காலத்துல லிக்விடிட்டியை கண்டுபிடிக்கிறது. சால்வன்சிங்கிறது நீண்ட கால தன்மையை கண்டுபிடிக்கிறது, நீண்ட கால நீர்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறது. லாங் டேர்ம்னா இந்த சால்வன்சி, ஷார்ட் டேர்ம்னா லிக்விடிட்டி ஆஃப் த பிசினஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பயன்படுது. இந்த 6 பாயிண்ட் நல்லா தெளிவா பார்த்துக்கணும். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குங்க. அடுத்தது, as per the record of financial statement, Companies Act 2013. இந்த படிக்கிறப்பயே நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் நமக்கு இன்கார்பரேட் ஆகும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம இதுல படிச்சிருக்கணும். கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல 3 முக்கிய செக்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். செக்ஷன் 2 of 40 அப்படின்னு சொல்லப்படுறது ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நிதி அறிக்கைகள் அப்படின்றத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நிதி அறிக்கைகள் அப்படின்றது இந்த இடத்துல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 பேலன்ஸ் ஷீட்டு, 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அடுத்த பாத்தீங்க அப்படின்னா 3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், 4
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஈக்விட்டி அண்ட் எனி அதர் எக்ஸ்பிளனேட்டரி நோட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போறது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருந்தா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. லாபம் சம்பாதிக்காத நிறுவனங்கள்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது செக்ஷன் 129 ஆஃப் 1 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கிவ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணும். உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துதல் அப்படின்றத பத்தி விரிவாக சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா 129 சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 240 நிதிநிலை அறிக்கையை பத்தி பேசுது. செக்ஷன் 240 ஆஃப் 40 அப்படின்றது நிதிநிலை அறிக்கையை பத்தி பேசுது. செக்ஷன் 121 ஆஃப் 1 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மை, அதாவது ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கணும், உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த கான்செப்ட். அடுத்தது செக்ஷன் 129 ஆஃப் 1 ஆல்சோ ஸ்டேட் தட் financial statements shall be prepared in the provided schedule 3rd of the companies act 2013. இது செக்ஷன் ஷெட்யூல் 3ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஷெட்யூல் 3ல இருக்கக்கூடியதனுடைய அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இது வந்து தியரி மட்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டூல்ஸை பற்றின தகவல்கள் எல்லாமே படிச்சுக்கணும். அந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி. அதை மட்டும் டேபிளைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தட் டேபிளைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளைசேஷனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு கேள்விகள் இந்த பகுதியில் தியரிட்டிக்கல் பார்ட்ல வரும். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் ஏரியா இருக்கு. அப்போ அடுத்த வகுப்புகள் இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவை ஹேண்டில் பண்றோம். அதனால இன்றைய வகுப்புல இந்த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப வாட்ச் பழகணும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.